மங்களமான பாட்டு யாருமே பாடல, நீங்க பாடுவீங்க. நம்ம இடத்துக்கு வேணும் வந்திருக்காங்க. இந்த புதமா வலது தொடையிலிருந்து தோற்று விட்டோம். தேவவாசி பிரம்மாவின் மைந்தன் பிரம்மச்சரிய விரதம் கொண்டவர் 7 உலகமும் தங்குதரையில் சென்று வரக்கூடியவர் சுவாமியை காண வேண்டும் என்றார். நாம் எல்லோரும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். விளைக்கிறார்கள் சுவாமி. சுவாமி ராஜங்கள் சுவாமி தங்கள் வருகை என்றுமே நல்வதாக அமைக்கிறார். அருமையான வரவேற்பு. வண்டாரை வரவேற்பதும் வண்டாரை வாழ்விப்பதும் தமிழர் மாண்பு. அந்த மாண்பு கேட்டபடி நல்ல வரவேற்பு. வரவேற்பு உங்களை வாழ்த்துவது என்கிறவை இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. என் மனமாற உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களை பற்றிய பல விவரங்களை உங்க அண்ணன் சொல்ல, ஒரு தோழி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி கேள்விப்பட்டதால் உங்கள் வாயிலாக அதில் எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா வள்ளி நாயகம்? கேளுக்கிறேன் உடனேயே வள்ளுவருடைய எடுத்துக்காட்டு உண்மையாக கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கூட உங்களை பற்றி ஒரு கதையின் முறைப்படி
பார்த்து அங்க நோயா காட்டுனீங்களோ இந்த இடத்துல நான் ஒரு நாளடியாக உடைய ஒரு சிறு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குரங்கு என்று கூத்தாடி கோர்த்து கண்டு அரங்கமும் நாயாடி கொண்டாடுகிறான். கரங்களை நீட்டி பேசணும் கைவரை கண்டு சிரங்களாட்டி வச்சினால் அது அறிவிலார் செய்கை. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தர் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் யார் ஒருத்தர் இடத்துல மண்டை ஆட்டானோ அவரை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதனால கதை பதில் கேட்ட கேள்விக்கு கதை பதில் நல்ல பதில். ஒருவேளை விவரம் கேட்டு நீங்க அதுக்கு தவறான பதில் சொல்லக்கூடிய பட்சத்துல அதுதான் ஆமா தாமை போட்டுவிடு ஆமாவா சரிதாமா அப்படி நான் நிக்க மாட்டேன். ஒரு என்னுடைய வாதம் தவறா இருந்தா நீயும் ஆமா சாமி நீங்க சொல்ற நிக்க கூடாது. ஏன்னா அது சபைக்கு சரியான அல்ல. ஏன்னா இது ஒரு தர்க்க சபை இல்லையா? இங்க ஆண் பெண்ணு பாகுபாடு இருக்கா? மூத்த இளைய ஒண்ணு உயரம் முட்டைன்னு இல்ல வெள்ளை கருப்பு அந்த மாதிரி அனைவரும் சமம். இங்க என் கேட்கும் கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல எந்த உரிமை இருக்கோ அதே உன் கேள்விக்கு பதில் சொல்ல நானே ஒத்துக்கிட்டேன். சொல்ல நான் மட்டும்தான் கேட்பேன், நீ எல்லாம் கேட்கிற அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. என்னமா இதுக்கு முன்னாடி நான் அப்படித்தான் கேட்கணும். தவறா புரிஞ்ச கூடாது. அப்பவுமே நான் சொன்னது கிடையாது. அப்பவுமே நான் சொல்றது எதை வச்சுன்னா இப்ப நான் கதை பாட்டு பண்ணல பண்ணலாம் இல்லையா? இப்ப இதை நம்ம சொத்தையா கேட்ட இதுக்கு முறைச்சு பாக்குறேன் இல்ல பாக்குறது சவுடானா என்ன அப்படின்னா சவுடா அதுக்கு நீ பதில் பாட்டு பண்ணியா? இது மாதிரி எத்தனை கதை பாட்டு இருக்கு. எல்லா கதை பாட்டும் யாரு கேட்டு யாரு சொல்ற மாதிரி இருக்கு? நீங்க கேளுங்க நான் சொல்றேன். யாரு கேட்டு யாரு சொல்ற மாதிரி இருக்கு? நாதர் கேட்க வேண்டும், பள்ளி பதில் கூற வேண்டும். அப்படிதானே இருக்கு? ஆமா. இல்ல வள்ளி நீங்க கேக்குற மாதிரி கதை பாட்டு இருக்கா? பெரியவர் தாங்கள் தானே. அதனால நீங்க இருக்கா இல்லையா? இல்லையே. சத்தியம் இல்ல. எது சத்தியமா? அட இல்லைன்னு சொல்லுமா? கிடையாது. சத்தியமா கிடையாது. அதுக்கு தான் கேக்குறேன். ஒரு பிள்ளை நீங்க என்ன பண்ணுது? அதெல்லாம் எங்களுக்கு கேக்குற மாதிரி கதை பாட்டு இருக்கு. இருக்கா? இல்ல இல்ல. சுவாமிகள் அப்படி எழுத. அதான் சொல்றேன். அதனால உங்களுக்கு காத்து அந்த மாதிரி வந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன்? கதை பாடல் நாவல் மட்டும் தான் கேட்கணும். சரியா? நான் என்ன சொல்றேன்? கதைக்கு அப்பாற்பட்டு நான் கேட்கிறேன் நீங்க அது சரிதானே? அதனால நான் மட்டும்தான் கேட்பேன் சொல்றது கதை பாட்டு மட்டும்தான். கேள்வி நான் மட்டும்தான் கேட்பேன், எந்த காலத்தையும் சொல்ல மாட்டேன். சரியா? அதனால அந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்ப நான் பாடல பாட்டு அதுக்கு நீங்க பதில் பாட்டு பாடல. ஒரு நாடு இதுன்னு கேட்டேன். தொண்டை நாடு நான் சொல்றேன். தொண்டை நாடு. ஆனா சரித்திரத்தை தொண்டை நாடு ஒரு நாடே இல்லையே. ஏன்னா சோழவள நாட்டில் ஆளவள சக்கரவர்த்தி ஆண்டு வந்தால் தொண்டை நாடு மருவி தொண்டை பாண்டி நாடு முக்கியமா சுமூகமான கதை நடந்தவனே முடிவு பண்ணி வந்தேன். ஆனா எவ்வளவு சவடா வந்தா இல்லையே நீங்க வந்து அப்படி பேசுவீங்களாமே இப்படி பேசுவீங்களாமே. நான் எப்படி பேசுறேன் உனக்கு என்னதா? உன்ட சரியா பேசுறேனா? பேசுற ஆளை பொறுத்துதான் இருக்கு. வந்த ஆள் வாய் சொல்லுக்கா பேசுறா சவடால பேசிருக்கலாம் அப்படி பேசிருக்கலாம். அப்புறம் சொல்றீங்க இல்ல நீங்க அப்படி வந்து நீங்க அப்படி சொன்னீங்க. இப்ப நீங்க மாறிட்டீங்களாமேனா நான் என்ன திருந்தாம இருந்த மாதிரியா இல்ல உங்களெல்லாம் பார்த்து நான் திருத்திக்கிட்ட மாதிரியா? அது தவறாலையா உனக்கு? நான் சொல்ல இந்த வாய் சொல்லு சத்தியம் இந்த வாய் சொல்லுச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க மட்டும் எது நாகரிகம்? ஒரு நாகரிகம் சரியா பேசும்பொழுது ஒரு வள்ளி நீ வந்து இதுக்கு முன்னாடி கேட்டு பேசு. இதுக்கு முன்னாடி இப்படி பேசுங்களாமே. முதல்ல என்ன பேசுறவனு புரிஞ்சு பேசுறோம். லோடோட 2 பேருக்கும் தொண்டை அப்படி தொண்டை ரொம்ப தெளிவா கேட்டுறோம். போய் இந்த 2 தொண்டையை வச்சு இந்த மாதிரி ஆடுறவங்க போய் 10 நாய் அடிச்சுட்ட மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்? பேசுற வச்சு தெளிவா பேசுறேன். நான் என்ன சொல்றேன்? உன் இடத்துல கேட்கிறமா திருப்பி நீங்க அதுக்கு நீங்க என்ன சொல்ற? இதுக்கு முன்னாடி நீங்க மட்டும்தான் கேட்ப சொல்லிக்கலாமே. உனக்கு என்ன சொன்ன? அப்படி கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டா? உன்னை மட்டும் பரவாயில்ல கேள்விப்பட்டேன். நம்பறா ரொம்ப திமுரு கொண்டு ஆடுற மண்டகனை முடிஞ்சவன் கேள்விப்பட்டேன். மனசாட்சி கொண்டு சொல்ல ஒரு வார்த்தை. ஆமாமா நான் அதை சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்? ரொம்ப அடக்கமா பேசியிருக்கமா திருக்குறளை எடுத்து கட்டுது எவ்வளவு உன்னை உயர்த்துறேன். அந்த நல்ல மனசு உனக்கு இருக்கா? முதல்ல எப்படி இருக்கும்? உடம்பு முழுக்க திமுறை வச்சு விசது சொல்றா எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன்? கதை இங்கே ஆரம்பிச்சு இங்கே பேசுமா? சரி, ஒரு தொண்டை நாடுன்ற நாடு 3 நாடுல இல்லைங்க. இப்ப மூவேந்தர்கள் சொல்றோம் இல்லையா? மூவேந்தர்கள் யாரை சொல்றோம்? இதைதானே சொல்றோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை கேட்டேன், ஏமா மூவேந்தர்கள் யாருமான்னு. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுச்சு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். நான் அவங்கள செம்பியன்ல அடிச்சாடுன்றேன். மும்மூர்த்திகளுக்கும் மூவேந்தர்களுக்கும் வித்தியாசம் தெரியல. அது வேணா அப்படி பேசதான் செய்ய
அதனால நீ அவங்களா வக்காலத்து வாங்கி வராத. அவங்கள அப்படி சொன்னீங்களாமே. இல்ல இல்ல அவங்க தவறா பேசியிருந்தா அதை நீங்க கொடுக்கறது ஒண்ணும் தப்பு இல்ல, அவங்க வாங்குறது ஒண்ணும் தப்பு இல்ல. மூவேந்தர்கள் ஆமா அது பூலாவத்துல வரக்கூடிய சேரத்தோட பாண்டிய மன்னர்கள். சரி, அதை விட்டு மும்மூர்த்திகள் சொன்னீங்க. முப்பது தேவர்கள் மும்மூர்த்திகள் யார் யார் சொன்ன? படைக்கும் கடவுள் பிரம்மா, அழிக்கும் கடவுள் சிவனாப்படர், காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. தானே அழிக்கும் கடவுள் விஷ்ணு ஆரம்பிச்சமா சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவா நிப்பேன். மகிழ்ச்சி. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவன் மும்மூர்த்திகள். இதுல முதல் மூர்த்தி யார் சொல்றோம்? பரம்பொருள் சிவபெருமானை. சிவன் தானமா? சிவபெருமான் நான் சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுடைய தமிழ் எப்படி இருக்கு போல மகிழ்ச்சி. இப்ப சிவபெருமான் இருக்காருல்ல, ஆமா. சிவனுக்கு எத்தனை பிள்ளைனா என்ன சொல்றீங்க? சிவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா பிள்ளைகள் என்றால் 3 பிள்ளைகள். அது 2 மட்டும் பெருமை வாய்ந்தவர்கள், விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும். நான் என்ன கேட்டா 5 பிள்ளைங்க. நான் சொல்ல போனா அவருக்கு 1000 பிள்ளைங்களோட சொல்லுவேன். எங்க 1000 பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுங்க. ஏங்க நெற்றிக்கண்ணில் அவதரித்த முருகனை பார்ப்பதற்காக எல்லோரும் ஓடினார்களாம். அங்கே சக்தியில் அந்த சிலம்போட உடைந்து ஓடியலாம். ஒவ்வொரு வியர்வை துளிகளிலும் ஒவ்வொரு தேவர்களும் தோற்றுவிக்கப்பட்டார்களாம், ஒவ்வொரு குழந்தைகளும். அப்ப எத்தனை பேர் அவர்கள் சேனைப்படைதான் முருகனுக்கு நீங்க துணையா போவீங்கன்னு சிவனே கொடுத்தாலும் ஒரு வரம். அப்ப 1000 பிள்ளைகள் வந்தார்கள் அல்லவா? இயற்கையில் வந்தது சிவனுக்கே தெரியாமல் தோற்றுவிக்கப்பட்டது. அவர்கள் பிள்ளைகள் இதெல்லாம் கணக்கு சேர்த்துக்காத. சிவனால் எப்படி கணக்குல சேர்க்க முடியாம இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன்? 5 பிள்ளைகள் எப்படி கணக்குல சேர்ப்பீங்க? அப்படி கேளு. அப்படி கேட்டா நான் சொல்லுவேன். இப்ப நீ 3 பிள்ளைங்க சொன்னீல, எப்படி நீ 3 பிள்ளைங்க? முதல் கண்மூர்த்தியாக விநாயகர் பெருமான், நெற்றியில் இருந்து அவதரித்தவன் முருகப்பெருமான். அதாவது சிவனுக்கு மோகினிக்கு அவதரித்த ஐயப்பன் என்ற அழியவ சுதன். ஏன் உங்க அண்ணன் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். ஏன் ஐயப்பனை சிவன் பிள்ளை ஏத்துக்க மாட்டீங்களா? இல்லங்க, சக்திக்கும் சிவனுக்கும் தானே திருமணமான தாய் வந்து காமிப்பாங்க. சரி, அப்ப முருகன் மட்டும் சக்திக்கு பிறந்தாரா? சக்தி பிறக்கல. அப்ப முருகன் சிவனுக்கு அப்பத்தாரு. அப்ப ஐயப்பன் எப்படியா? தாய் எங்க கணவனும் மனைவியும் இருப்பது வேறு. கணவன் எங்கேயோ சென்று குழந்தை பெற்று வந்தால் அது மனைவிக்கு. அப்படி பார்த்தா நீ விநாயகர் பெருமான சிவனுடைய பிள்ளைன்னு சொல்லவே கூடாது. அப்ப சக்தியோட பிள்ளை சொல்லவே முடியாது. யார? முருகப்பெருமான. அதத்தான் நான் சொல்றேன். நீ ஏமா ஐயப்பனை சொல்றது நீ கேட்டா நீ என்ன சொல்ற? சக்திக்கு பிறக்கலன்ற. மோகினிக்கோட பிறந்தவன் தானே. மோகினி யாரு? மோகினி வந்தது யாரு? விஷ்ணுதானே. ஆமாமா, பெருமாள் பெண்ணா மாறாரு, சிவன் ஆணாவே இருக்காரு. கூடாக பிறந்த பிள்ளை ஐயப்பன். ஏன்னா அவர்கள் பிறந்த காலகட்டம் வேற, இவர் வந்த காலகட்டம் வேற. விநாயக பெருமானும் முருக பெருமானும் இப்ப பணத்தை கொண்டு பண்ண பத்தியா? அந்த கதையில ஐயப்பன் இல்லவே இல்லை. ஏன்னா அது நடந்தது கிழகாகுத்துல. ஐயப்பன் தோற்றுக்கு விட்டு கலியுகத்துல. அப்ப ஒரு கதை நடக்கும் பொழுது கலியுகத்துல முருகன் இல்லையா? எப்படியா? கலியுகத்துல முருகன் இல்லையா? ரொம்ப படிச்சு போல அறிவாமா உனக்கு. ஏமா நான் என்ன சொல்ல வர்றேன்? கலியுகத்துல முருகன் இல்லைன்னு சொல்ல வரேன். கலியுக கடவுளே முருகன். கிரேதா திரேதா தோபனை கலியுகம். கிரேதாகத்துல முருகன் வந்துட்டாரு, விநாயகர் வந்துட்டாரு. கிரேதாகத்துல வந்தவர் துவாபரத்துல இருப்பாரு, திரேதாகத்துல இருப்பாரு, கலியுகத்துல இருப்பாரு. ஆனா 4ஆவது யுகமாகப்பட்ட கலியுகத்தில் தோன்றிருக்கப்பட்ட ஐயப்பன் அது முந்தின யுகமான துவாபரயுகத்திலேயோ இல்ல திரேதாயுகத்திலேயோ இல்ல இருக்க முடியுமா? முடியாதுல. அந்த கதையில ஐயப்பன் வரல. இதுக்கு ஐயப்பன் சிவன் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே இல்லையே. சொல்லுங்க. சக்தியோடு சேர்க்க முடியாதுன்னு நானே சொல்றேன். அப்படி பார்த்தா சக்திக்கு சிவனுக்கு முருகன் பிறக்கல. சக்திக்கு விநாயகருக்கும் சக்திக்கு சிவனுக்கு விநாயகர் பிறக்கல. ஆனா பிள்ளைங்க சொல்றாங்களே ஏன்? இப்ப இவ்வளவு ஏமா முருகனாச்சு பரவாயில்ல, சிவன் எடுத்துக்கிறது சக்தி இல்லாம பிறந்த முருகன். ஆனா விநாயகர் அப்படியா? ஏன்னா இப்ப சிவன் அப்பா வந்து சிவன் வருவார், பிள்ளை விநாயகர். அப்பா மூத்தவரா இருக்கணுமா பிள்ளை மூத்தவரா இருக்கணுமா? அப்பா தான் மூத்தவரா இருக்கணும். அப்பா தான் மூத்தவரா இருக்கணும். ஆனா இந்த கதையில சிவன் மூத்தவரா இல்ல விநாயகர் மூத்தவரா? ஆதி முதல் கடவுளே விநாயகர். சக்தி தனக்கு துணை வேண்டும் என்பதற்காக முதல்ல தோற்றுவிச்சது விநாயகர். அதுக்கு அப்புறம் சிவன் வரார். அப்ப சிவனோட யார் மூத்தவர்? அதை காட்டில் சொல்ல போறோம் என்றால் விநாயகர் புராணத்தில் அவர் தான் முதலாக மகாவிஷ்ணுவையும் படைக்கும் கடவுள் பிரம்மனையும் புலவுதான் சிவனையும் தோற்றுவித்தார் என்று ஒரு கதை உண்டு. ஒரு கதையை பிடிக்கிறோம்னா அந்த கதை யாருடைய கதையோ அவரை உயர்த்தல் பிரச்சனை இல்லை. ஆனா இது தேவி பாகவதம். எல்லாத்துக்குமே பொதுவான தேவி பாகவதம் சொல்வது என்ன? சிவனுக்கு முன்பாகவே தோற்றுவிக்கப்பட்டவர் விநாயகர். அதான் உண்மை கூட. அப்ப நியாயப்படி யார் அப்பான்னு சொல்லணும்? விநாயகரையா? இல்ல. அப்புறம் ஏன் சிவன் அப்பாங்கிறாரு? தன் தாயை விட்டு திருமணம் பண்றாருன்னா அவரை போய் நம்ம மாமா சொல்ல முடியாது. சொல்ல முடியும். அதனால சிவபெருமான் விநாயகருக்கு அப்பா மாறிட்டாரு. விநாயகர் எல்லாம் போயிருக்கியா?
விநாயகருக்கு ஒரு உருவம் இருக்கு. மனித உடல், மனித முகம். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ உடனே யாருக்கும் தெரியாத யானை முகம் விநாயகர்னு. மனித உடல் மனித முகம் கொஞ்சம் நீங்க பொறுமையாக நல்லா நினைக்கிறேன். அப்படி இல்ல உடனே ஒரு விஷயத்தை சொல்றது அடிக்கிறாராமா. நான் சொல்றது கேது, விநாயகருக்கு மனித உடல் மனித முகம் இருக்குல்ல, தோற்று வைக்கும் போதே அவர் யானை முகத்தோடு வந்தாரா? இல்ல, அழகான சுந்தரத்தோடு வந்தார். மனித முகத்தோடு வந்தாரு. அப்ப அவர் கழுத்து அறுபட்டு போச்சு போர்ல. அப்ப வீரபத்திர போய் வெள்ளை யானை கொண்டாந்து சொல்லி பொறுத்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற விநாயகர். ஆனா விநாயகர் மனித உடலோடு மனித தலையோடு இருக்கக்கூடிய கோயில் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனா பெரும்பாலான கோயில்ல நம்ம எப்படி கும்பிட்டு இருக்கோம்? மனித உடலாகவும் யானை முகமாகும். விநாயகர் கோயிலுக்கு போற விநாயகர் கருவறைகளை என்ன நிறத்தில் இருப்பாரு? அதை மட்டும் நம்ம மகிழ்ச்சியை சொல்றீங்க. இந்த மண்ணோட மண்ணோட நிலைமை அதுதான். அதனால ஒண்ணு பிரச்சனை இருக்க போறது. கருவறையில கருப்பா இருப்பாருன்னு உங்க ஊர்ல மட்டும்தான் இருக்கா? எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்காரு. என்னடா இதுதானே ஆகாதுங்கிற விநாயகம். என்னப்பா ஒரு விஷயம் சொல்ல வரேன். சவுடா இல்ல சவுடால பணம் கட்டி எல்லா ஊர்லயும் சிறப்புறத்துல இருக்காங்க, வெள்ளையத்துல இருக்காங்க. எல்லா ஊர்லயும் பிள்ளையார் என்பது சிலை என்பது கற்பாதான் இருக்கு. சாமி கோயிலுக்கு போனா கோயில்ல கருவறைக்குள்ள கருப்பாத்தான் இருப்பா. அதோட நீ நிப்பாட்டிக்கணும். அடுத்து என்ன நீ வாய விட? எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்கு. நீ கண்டியா என்ன? எல்லா ஊர்லயும் பாத்துங்க. ஏன்? இல்ல, இது நல்லா இருக்கு, நான் போக மாட்டேன். ஆணி அடிச்சுட்டாங்க காலில் அப்படியே நிக்க வச்சு. எனக்கு நல்லா நடக்கும். எல்லா நன்மைக்கு எந்த மைக்கும் நன்மைக்கு இல்ல. நண்பர்களுடைய ஒளி பற்றி ரொம்ப மைக்கில் பேசுறாங்க. நண்பன் என் மைக் பிரச்சனை இல்லை. நீ என்ன சொன்ன? எல்லா ஊர்லயும் அப்படித்தானுங்க. ஆமா, தப்பு. ஏன் தப்பு? திருத்திக்க. என்ன திருத்திக்க சொல்லுங்க? அப்பா சொன்னா திருத்திக்க. நான் சொல்லுவேன். தப்பு நான் சொல்றேன். எப்படி தப்பு சொல்வீங்க? ஒரு ஊர்ல வெள்ள நடத்துல இருக்காரு. ஒரு ஊர்ல மட்டுமா? நீ என்ன சொல்றீங்க? சவுடாவா? எல்லா ஊர்லயும் இருக்கா. என்ன எல்லா ஊர்ல? எல்லா ஊர்ல எல்லாமே அடங்கும். இந்த உலகத்துல இருக்க எல்லான்ற ஒரு வார்த்தைக்குள்ள உலகத்துல எல்லா ஊரும் அடங்கும். தப்பு தானே? ஒரு ஊர்ல கருவறைக்குள்ளேயே விநாயகர் வெள்ள நடத்துல இருக்காரு. நீங்க குரங்கை கட்டிட்டாவோ இடுப்பை கை சவுடால இப்படி நின்றுட்டாவோ நம்பிடுவாங்களா? ரொம்ப அருமையா பேசுறீங்க. பேசலாம் இல்ல, உன்னை கேட்டிருக்கேன் கேள்வி. ஐந்து தொழிலுக்குமே சூழ்நிலை என்னென்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், அருள், ரச்சித்தல் என்று 5 தொழிலுக்கும் சிவன் அதிபதி. சிவனே அதிபதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்தாங்க. நான் என்னப்பா சொல்றேன், சிவனா இல்ல சிவனாமா? உங்களுக்கு என்னுடைய பேச்சுல குறைங்க என்பதே ஒரே இல்ல. நீ அடிக்கடி நான் சிவன்கிற நீ சிவன் வடநாட்டுல இருந்து உங்களுக்கு கூட்டியாட்டவங்க சந்தேகம் முருகா வேணா. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்தாங்க. இருக்கு. அந்த வேலையை கொடுத்தாலும் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம நெய்வேத்திய பாண்டம்னு ஒண்ணு கொடுப்போம். இப்ப நாங்க காவலுக்கு வந்து பாத்தீங்களா, இந்த சிலைகளை கூட இடிச்சு இந்த தேனும் திருமாவும் கலந்து முருகனுக்காக படைக்கிறோம். படைக்க தப்பு இல்ல. நீங்க ராஜமா போனா சூத்து கொடுக்குறாங்க, ஒரு ஊர்ல வடை கொடுக்குறாங்க. ஆமா, அது பிரச்சனை. அங்க என்ன சிறப்பா இருக்கோ, என்ன கதை நடந்திருக்கோ அதை வச்சு கொடுக்க தப்பு இல்ல. பஞ்சாமிர்தம் நெய் அபிஷேகமா கிடைக்கும். இப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருளா கொடுப்போம்ல, அதுல இறைவன் சாப்பிடுறாரா? இறைவன் சாப்பிடுறாரா? சிலை சாப்பிடுறா? இல்ல, சிலை சாப்பிடுறது இல்ல. அப்படியே முடிக்கணும். இறைவன் ஏற்றுக்கொள்வார் ஒரு நம்பிக்கை. ஒரு இடத்துல சாப்பிட்டாங்க. எங்க? ஒரு இடத்துல சாப்பிட்டாங்க. என்னத்த? சிலை. உங்க மாதிரி ஒரு சின்ன பையன் கொடுத்த பொருளை சாப்பிட்டேன். அந்த சிலை எங்க? அது என்ன சிலை? யார் கொடுத்தது? யார் சாப்பிட்டுச்சு? எந்த சாமி அது? சிலை சாப்பிடாத ஏற்றுக்கொள்வார் நீங்க சொன்னீங்கல்ல, கல்லா இருந்த சிலை சாப்பிட்டது. அது ஒரு சின்ன பயலுக்காக. சின்ன பயலுக்காக. சரி, நீங்க சொன்னது முதல்ல முடிச்சுக்கோ. எனக்கு கேள்விக்கு கேள்வி பதிலாகாதுல்ல. எல்லா இடத்திலும் கதவணைக்குள் உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் கல்லுதான். அந்த கல்லாவது சிலையை கூட கருமை நிறத்துலதான் இருக்கு. முதல்ல படிக்கும் பொழுது ஒளியா செதுக்கும் பொழுது வெள்ளையாத்தான் இருக்கும். ஒளி செதுக்கும் பொழுது பிறகு எண்ணெயை ஊற்றி அழுத்து அபிஷேக பொருளாக செய்யும் பொழுது அதை அனுமதிப்பு தன்மையோடு கருங்கல் நிறுத்து கருப்பாகிடும். ஆனா சுவாமி சொல்றாங்க, ஒரே ஒரு இடத்துல கருவடத்துல இன்னும் சிலையாப்படுது வெண்மை நிறத்துல இருக்கு அப்படின்னு. அது எந்த சிலை? நானே கேட்டு நானே சொல்லிக்கிறேன். ஓ, அது கேட்டா சொல்லுமா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இவ்விடத்தில் ஒரு போட்டி. பார்க்கடலை கடைய வேண்டும், கடந்தால் தேவாமிர்தம் கிடைக்கும். தேவர்கள் மட்டும் கிடைந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், அசுரர்கள் மட்டும் கிடைந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். யாராவது இருவரும் கிடைத்தாலும் ஒருவருக்கு ஒன்று சேர வேண்டும், எல்லாரும்
முடியல. இப்ப எல்லாருக்கும் ஒரு யோசனை, என்னடா ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா கடைஞ்சுக்கிட்டே இருக்கேன், கடல்ல இருந்து எதுவுமே வர மாட்டுது, தேவாமிர்தம் கண்ணுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு யோசனை. அப்பதான் யோசித்தாங்க, யாரை வணங்க வேண்டும், எந்த செயல் செய்தாலும் பிள்ளையாரை வணங்க வேண்டும். பாரு விநாயகர் பெருமானை வணங்கல, நடுக்கடல்ல பாக்கடல்ல கடந்துகிட்டு இருக்காங்க. கோவத்துல பிள்ளையார போய் வணங்கணும்னா எங்கே போய் வணங்குறது? இந்த பிள்ளையார் கூட்டம் வர மாட்டேங்குது. என்னை கூப்பிடாம என்னை வணங்காம நீங்க போய் கடையில இவங்க நினைச்சு எப்படி நம்ம போறதுன்னு கோபத்துல இருக்க. ஆனா யாருமே இல்லாத நேரத்துல இந்த இடத்துல தண்ணீரை எப்படிங்க பிள்ளையார் வரவழைப்பது? நம்ம போய் எந்த ஆலயத்துல போய் வணங்குவது? ஒரு சாணத்தை பிடிச்சு அருகம்புல வச்சு கூட நம்ம கும்பிட்டு போயிடுவோம். வயல்ல ஒரு களிமண்ணை பிடிச்சு அருகம்புல குத்துற கூட அந்த சாமி பிள்ளையார் நடுக்கடல்ல தண்ணியில போய் எப்படி குடிக்கும்? கடல்லே இல்லையா பிள்ளையாரு, அப்புறம் எப்படி கும்பிட முடியும்? அதுக்காக அவங்க கடல்ல இல்லைன்னு தெரியுதுங்க, ஆனா எப்படி வணங்கணும்? அப்பதான் எல்லாரும் யோசித்தாங்க. மிக எளிமையான கடவுள் விநாயகப்பெருமான், அவர் எப்படி வேண்டாலும் வணங்கலாம். ஏன்னா கடல்ல அழைக்கக்கூடிய அந்த அலை மூலமாக நுரைகள்லாம் பொங்கி வந்ததா, அந்த நுரையெல்லாம் ஒன்றாக திரட்டி இவர்தான் விநாயகர் என்று வணங்கினாங்க. வணங்கிய பிறகு கடைந்த பொழுதுதான் முதல்ல கிடைத்தது ஆழகால விஷம். இந்த விஷத்தை எடுத்து உண்டார் சிவன், அதனால சிவனுக்கு ராத்திரி சிவன் ராத்திரி ஒன்று இப்பொழுதுதான் தச்சனம் முடிந்தது. பிறகுதான் கிடைத்தது இந்த வணங்கியாச்சு சிலை. இது நுழைதானே, கடலை தூக்கி போட்டா மறுபடியும் கரண்டு தூக்கி போட்டாங்க. ஆனது கரையவே சொல்ற கதையெல்லாம் தெரியாத சொல்லிட்டு வர்ற. அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? கடல் வரலாம் பாத்துருக்க முன்ன பண்ண பாத்துருக்க எப்படி இருக்கும்? கடல் வர ஆமா அள்ளி சேர்த்தா பெருசு சிறுசா கேட்டாங்க. அதை அள்ளிட்டு அது 3 பொருள் இருக்கு. திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். ஆமா. இந்த கடல் வர இருக்குல்ல, அது திடப்பொருளா இல்ல, திரவ பொருளா இல்ல, வாயு பொருள். நீ கையில் எடுத்து ஊதுனாவே பறந்து போயிடும். காற்றோட காற்றா மாதிரி. அதை எப்படி உருட்டி செஞ்சாங்க? இப்ப நான் ஒரு சந்தேகம் கேட்கவா? ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? அங்கே முதல்லயே ஆஞ்சநேய பெருமான் காசில போய் சிவலிங்கத்தை எடுத்து வந்ததற்கு முன்னாடி சீதை மண்ணால் உருவாக்கினா ஒரு லிங்கத்தை. ஆமா, எங்க ஆஞ்சநேயர் எடுத்து வர தாமதமாயிரும் சொல்லி அவளே மண்ணால உருவாக்கிட்டான் ராமநாத சுவாமி. பிறகு ஆஞ்சநேய பெருமான் கொண்டு வந்த லிங்கத்தை வணங்கி விட்ட பிறகு இதை அழித்து விடலாம்னு அழிக்க ஆரம்பிச்சாங்க. அழிஞ்சிச்சா? மண்ணு தானே, உடஞ்சிருக்கணும்ல, இல்ல கலந்து போயிருக்கணும்ல, ஏன் போகல? ஏன்? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாமா உனக்கு? என்ன நீங்க சொன்ன கதையில ஒரு சந்தேகம் கேட்டா அப்படியே பார்த்தா நான் அந்த ராமேஸ்வரம் போ, கடல் பக்கத்துல இருக்க நீர் இப்பதானே கிடைக்கும். அங்க என்ன உனது? பக்கத்துல இருக்கு நீர் தான் எடுத்தா என்ன உனது? இன்னைக்கு கடல் நீர் அருகில் இருக்கு. சந்தேகம் போயிட்டே இருக்கான். நான் கேட்டது நீ சொன்ன கதையில வர சந்தேகம். இப்ப நீங்க அந்த நுழையாப்படுற வாயு பொருள் எடுத்து போய் விட்டாவே கடைஞ்சு போயிடும். அதை எப்படி விட்டு செய்ய முடியும்? ஏமா அப்படி கடையாம பிடித்து வந்த நுழையாப்படுற கடையிலன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களே நம்ம கூட வச்சுனா மஞ்சளை பிடிச்சா கூட பிள்ளையாரு, சாணத்தை பிடித்து அந்த அருகம்புல முத்தினா கூட பிள்ளையாரு. சாஸ்திரம் போய் ஆனா சாணத்தை பிடித்து பார்த்து வருவாங்க. சாணத்தை சும்மா பிடிச்சா புழு பூச்சி வருமா? அருகம்புல்னு ஒரு குத்தி வச்ச எத்தனை ஆண்டானாலும் அது புழு பூச்சி சேராதான். அது போல விநாயகராக அவ்விடத்தில் திடப்பட மாறி கொண்டாங்க. அதுதான் காரணம். மாறிச்சா? ஆமா. சரி. இந்த திடப்பட மாடல அலை அடித்த பிறகு இந்த சிலை எங்க போகுது? சுவாமி மேல பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அதான் திருவள்ளூர். அந்த இடத்துலதான் அந்த விநாயகர் பெருமானோட சிலை கருவறைக்குள்ள இன்றும் நுரையால் செய்யப்பட்டது. வெண்மை நிறத்தோடு காட்சி அளிக்கிறதை விட மற்ற எந்த ஆலயங்களும் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கம்மியாக இருப்பார். அந்த திருவள்ளூர் என்று சொல்லக்கூடிய இடத்துலதான் வெள்ளப்பிள்ளையாரை காட்சி கொடுக்கிறார். கோவில் உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு புராண கதை கருத்தாகும். அப்ப அங்க உள்ள ஆலயத்திற்கு இந்த கதையை மையமாக இந்த ஆலயம் கட்டப்படுது. அப்ப வெள்ளை பிள்ளையார் நமக்காக தேவர் உருவாகிருக்காங்க. இங்க மட்டும் கிடையாது, நம்ம மானாமதுரைக்கு அருகாமையில் உள்ள கீழப்பசலை என்று சொல்லக்கூடிய இடத்திலையும் வெண்மை நில பிள்ளையார், ஆற்றில் அடித்து வரப்பட்ட பிள்ளையார் இன்னும் அங்கே இருக்கிறார். இது வந்து கண்ணாடி பிள்ளையில உண்மையிலேயே கடல் முறையில ஒரு பொருளை சேர்த்து அதை ஒரு பிள்ளையாரா உருவாக்கி இன்னும் சொல்லிவிட்டு இருக்காங்க. வெள்ளை பிள்ளையார் அங்கே ஆற்றிலிருந்து அடித்து வரப்பட்ட நைவேத்தியம் கொடுத்து அதை சாப்பிட்டு தெய்வம் சாப்பிட்டு இருக்கா. ஆனா அவர் ஊரை சாப்பிட எனக்கு தெரிஞ்சு இப்ப திருச்சி போயிருக்கியா நீ? திருச்சியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. என்ன பிள்ளையார்? மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி அங்கே தாய்மான சுவாமியாக அங்க இருந்தவர் யாருன்னா சிவபெருமான். அந்த தாய்மான சுவாமிக்கு தான் விருப்பப்பட்டு படைத்த கூழ்
அவனுடைய பக்தன் குடிக்கிறாரு, ஆனா இறைவனை பார்க்க வச்சு நம்ம குடிக்கிறதா என்ற எண்ணம் கொண்டு அந்த சிறுவன் குடிக்க வற்புறுத்தாரு. சிவன் அதுக்கு செவியை பிடிக்கவே இல்லை, வேற அவதாரம் எடுக்க போயிட்டார். அந்த நேரத்தில் உண்ணாமல் தன் உயிரை நீக்கக்கூடிய அந்த சமயத்துல சிவன் உண்டார். சிறுவன் படித்த அந்த கூடை இறைவனை சாப்பிட்டதாக திருச்சி உச்சபுடைய சகோதரனா சொல்லுது. அப்ப அந்த சமயம் இறந்திருக்கல. இப்ப சிவனை பத்தி சொல்றீங்க, சிவனை வணங்குறவங்க நெச்சியில் என்ன விடுவாங்க? சிவனை வணங்குறவங்க ஏன் பசுபதி பாசன முப்பட்டை குறித்தான தெய்வமே அவன்தானே. ஒடிசாவது மன்னனும் இறுதியே பிடிசாமதான் அந்த பிடிசாம நீலா நெச்சி பாலன்னு சொன்னாங்களே. உணர்த்துவதற்காக நெத்தியில பட்டை அடிக்கிறோம். இப்ப நான் நாமம் போட்டிருக்கோம். பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் நாமம் திருமணம் இடுவார்கள். ஏன்னா அத்தனமா வரணும். அத்தனை சிவபெருமான், மாள்னா திருமால், பிரம்மம்னா பிரம்மன். நான் போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப பட்டை எடுத்தா அவங்க சைவம், வைணவம் தானே. அவன பட்டைக்கு மேல கூம்பு வடிவத்தில் உள்ளதா கௌமாதம் அப்படின்னு முருகப்பெருமான். அதான் அவனுக்கு கேட்கல. எனக்கு எது தேவையோ அதுக்கு முன்னாடி நீ பதில் சொன்னா போதும். அதுக்கு பேசக்கூடாது. என்ன சொற்பொழி ஆன்மீக சொற்பொழி வார்த்தை வழிநாயகம் தர்க்கம் வாதி பிரதிவாதி. பட்டை அடிக்கிறது சிவனுக்காக, ராமம் போடுறது பெருமாளுக்காக. பட்டையை போட்டுதான் விட்டேன். இனிமே இந்த பட்டையை வேணாமையா, தேவை கிடையாது என்று தான் அடித்து இந்த பட்டையை அழித்து விடு, இனிமேல் நாமம் தான் சிறந்தது என்று நாமத்தை பட்டுக் கொண்டார். பட்டை அடிச்சுட்டு நாமம் சிறந்தது என்று போட்டாரா? இப்ப நாமம் சொல்லுங்க என்ன நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்டா உனக்கு நேரடியா பதிலே வராதா? திரும்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், உனக்கு மூளை நல்ல ஆரோக்கியமா, உனக்கு ஆரோக்கியமா மூளை, எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இப்படிதான் கேட்கணும், யாரும் மூளை செலவு பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாமம் போட்ட உங்களை மாதிரி ஒருவர் பக்தியான ஒருவர் ஒரு பெண்ணுக்காக நாமத்தை அடித்து பட்டை தான் சிறந்தது என்று போட்டுக்கிட்டு வந்தாரு. அவர் யாரு? திரும்பவும் சொல்றேன், இந்த வாயை சொல்லிச்சு ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகாது சுவாமி. வாய் சொல்லிச்சா என் வாயை வாழை எடுத்து யாரும் சொன்னாங்களா? வேற யாரும்? நீ தான் சொன்ன. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்புறம் அதுக்கு எடுக்க போது நீ இப்ப இப்படி பண்ணாத. ஏன் பட்டை யார் போட்டாங்க? யார் போட்டாங்க? உங்களுக்கு அது தேவையா? பட்டை அடிச்சு நாம போட்ட நாமத்தை வச்சு பட்டை போட்டாங்க. ஆஹா, இப்படி கேட்கிற நீ காலையில செல்வன் 5000 சம்பளம் கொடுப்போது இந்த 5000 தேவையா? 50 ரூபா பத்தாது. அப்படி போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா நான் கேட்பேன். என்ன 5500 கேட்பேன். ஏன் அதை மட்டும் கேட்க தெரியுது? இப்ப கேட்டா மட்டும் இது எனக்கு தேவையான்றா? இது பேச்சா அவனுக்கு? பாட்டு பாடலாம். இங்க குரல்ல பாட்டு கேட்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா எந்த அளவுக்கு இசை விரும்புகிறேன். ஆனா அதுக்கே ஆடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீ. நான் அதை கேட்கும் போது பாட்டு அப்பயே உள்ள வரும்போது நினைச்சேன், உங்க ஆளுதான் நினைக்கிறாரு. நான் அதை கேட்கும் போது ஒரு கேள்வி அப்படி மடை மாற்றி பண்ணுங்க. சிரிக்க அந்த ஒரு கேள்வி கேட்டுங்க, கூடி குறுக வேண்டும். எதுக்கு நான் உங்களுக்கு தெரியல சுவாமி, நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு மாற்று கேள்வி கேட்கிற? ஏன் மாற்று கேள்வி கேட்ட பதில் தெரியாது? நான் அப்ப சொன்னது இப்போ என் கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்டீங்க? 1000 கேள்வி கேட்க. என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு தடவை கேட்பேன், உன் சௌரியத்துக்கு ஓரம் தடவை கேட்பாங்க. மறந்துட்டேடா கேட்ட எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப மறுபடியும் கேளுங்க. உன் கவனத்தை இங்க வச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஞாபகம் வருது. மறுபடியும் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. முன்னேற 1000 சம்பளம் கம்மியா தான் வாங்குறேன். எதுக்கு நான் 2 சொல்லணும் உனக்கு? சொல்லு. கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. இந்த ஒரு பொறாம காருக்கு வண்டி வந்தே எனக்கு 4000 உனக்கு 5000 கேம் வந்துது. கரூர்ல இருந்து வந்துருக்கு. சொந்த ஊரே அது இருக்கு. நீ மதுரை எனக்கு அது தேவை. யாரும் என் கையை அப்படி காசு கொடுக்கல. கேள்விக்கு சரியா ஏத்துக்கிற மாதிரி ஒரு பதில். பட்டையை அடித்து நாமம் போட்டாலும் பட்டை எனக்கு வேணாம், எனக்கு ராமன் என்று பட்டையை அழித்து ராமத்தை விட்டுக் கொண்டால் ஏங்க அந்த காலத்தில் மத கோட்பாடுகள் இருந்தது. வைணவ ஸ்தலத்தில் வழிபடக்கூடியவர்கள் சிவஸ்தலம் செல்ல மாட்டார்கள். சிவனை வழிபடக்கூடியவர்கள் வைணவ ஸ்தலத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆனா இருந்தாலும் பட்டை தான் நாமத்தை விட சிறந்தது, நாமம் தான் பட்டையை விட சிறந்தது இருக்கிற காலத்தில் கூட இந்த பட்டையை வேணாம் நாமம் போட்டுக்கிறேன் அப்படின்னு மனமாக ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா வடதிசை உயர்ந்து தென்திசை தாழ்ந்தது. இந்த வடதிசை உயர்ந்து தென்திசை ஏன் தாழ்ந்தது என்றால் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம். இந்த திருமணத்தை நடப்பதற்கு பார்ப்பதற்கு தேவாதி தேவன்
இல்லையா? ரொம்ப சின்ன பிள்ளை. என்ன மாதிரி இப்படி அனுப்பி விட்டீங்கன்னா சரியா இருக்குமா? நான் போய் தமிழ்ல படுத்த முடியும். நான் ஒரு ஆள் போனா சரியாகுமா? நீங்க ஒரு ஆள் போனா எல்லாத்துக்கும் இதாகும் அப்படின்னு அனுப்பி வச்சாரு. எல்லா இடத்துக்கும் சென்று ஒவ்வொரு இடத்தையும் உள்ள சிவனை வழிபட்டுக் கொண்டே போறார். ஒரே ஒரு இடத்துல போறாரு. யாரும் அந்த மட்டையை போட்டு உள்ள வரையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இந்த கதையில இப்படிதான் வார்த்தை வரல வெளிநாயகம் இல்ல அப்படின்னு எதிர்பார்த்தா. ஏன்னா அப்ப மத புட்படங்கள் அதிகமாக இருந்தது இல்ல. கதைக்குள்ள குதிச்சிட்டீங்க. ஆமா புரியுங்க. இணங்கி சொல்றேன். பட்டை அடித்து கொண்டு உள்ளே வரக்கூடாது என்று தடுத்துகிறார்கள். அப்படிதான் சொன்னாரா ஐயா, ஒரே ஒரு முறை இங்க உள்ளவரை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னாரு. சரி, யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னாரு. யாரை பார்க்கணும் அப்படின்னா அங்க உள்ள தெய்வத்தை பார்க்கணும். நீ பட்டை போட்டுருக்க, இதை அடிச்சுட்டு நாமத்தை இட்டு வா, நாம அழைத்து செல்ல சொன்னாங்களா. சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒண்ணுதானே. அது சிவனா இருந்தாங்க பெருமாள் இருந்தாங்க. பட்டையை அழித்து நாமத்தை இட்டு கொண்டு அந்த தெய்வத்தை பார்க்க போனாராம். அங்கே போன போது பார்த்தா பெருமாள் அழகா இருக்க. அவர் தரிசித்த பிறகு சொன்னார, நான் பூஜை செய்யணும், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னு அவர்களை வெளியே அனுப்பி வைத்து விட்டு பூஜை செய்கிறார். பூஜை செய்யும்போது சொல்றார், நான் எப்படி ஞாபகம் போட்டேனோ நீ பெருமாள் தானே, எனக்காக நீ பட்டை அணிந்து கொள், குருகு 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 என்று 3 முறை கொட்டியதால் அங்கே இருந்த பெருமாள் குற்றாலநாதீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் பட்டை அடித்து. அப்ப எல்லாருமே பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது நினைக்கிறார்கள், சொல்றாங்க அரியும் சிவனும் ஒண்ணு, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயம் ஒண்ணு. அதனால நான் அவனுக்காக பட்டை அடிச்சு நாம போட்டேன் அகத்தியன், எனக்காக பெருமாள் பட்டை ஓடுகிறார். இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டாராம். எல்லோரும் வெட்டி தலை குனிந்தார்கள். அப்ப பட்டையை அடிச்சுட்டு நாமம் போட்டது யார் அப்படின்னா அகத்தியமா முடிவது. இந்த உலகத்துல மிகவும் ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதை பின்பற்றுறேன், நீ இதை பின்பற்றித்தான் ஆகணும் என்பதுதான். அப்ப அப்படியானவர்களுக்கு பாடம் போட்டுவதற்காக அகத்தியமுறை நடத்தப்பட்டது. இந்த திருவிழாவிலே உருவானது இன்னைக்கு குற்றாலீஸ்வரர் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சிவ ஆலயம். அப்ப பெருமாள் ஆலயம் இருந்ததை மாற்றி சிவ ஆலயமா மாற்றி பெருமாள் தடையார் தான் அகத்தியமுறை. அற்புதமா சொன்னீங்க வெளிநாயகம். உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறீங்க. பாட்டு மாப்பிள்ளை சிறப்புகளை அப்படிலாம் நான் கேட்டு பாடல் மூலமாக பாடல் நீங்க பாடி இது பண்ணுறாங்க. பாடல் மூலமா சுசீலாமாவா நீ பாட மாட்டேங்க. என்னுடைய ரசிகர்கள் சார்பாக அந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். யாரும் உனக்கு இருக்க எனக்கு இருக்காதா சவுடாராணியை கேட்க மாதிரி பாடல் பாருங்க. இப்ப என்ன பாட்டு? அருள் மாமே ரசிகர்கள் வாங்க மாமா. உனக்கு எத்தனை கணவமா சேர்ந்து வாழ்ந்து பாரம்மா. யாராவது எதிர்த்து வாசிச்சு கொண்டே விடுது. நான் கேட்டேன் இல்ல எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு நாவல் பாடுற பாட்டு நிப்பாட்டுவேன். உங்களோட கட்டி கட்டி என் தொண்டையும் நாளைக்கு எப்படி போய் பாட்டு பாட போறதுன்னு தெரியாது. அறவையும் எப்படி பேச முடியும் சொல்லு. ஒரு கேள்வி கேட்டேன். இசை நாடகம் இல்லையா, கதை என்பது மிக முக்கியம் இல்லையா? அந்த அண்ணனுடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன். முருகப்பெருமான் பார்த்த மாப்பிள்ளை சிறப்பு கண்ட நாடமா உனக்கார ஐயா முக்கியமான ஐயா புனிய ஏன் எல்லாரும் எனக்கு எதிராக திரும்புறீங்க? இவெல்லாம் மச்சான் மச்சான உருவனையா மச்சான எனக்கு எதிராக நீ திருப்பி இருக்க அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய சதிகாரியா இருப்ப. இல்ல விடுங்க, நான் அப்புறம் பாடிக்கிறேன். உன் பிரச்சனை என்னப்ப இங்க பட்டை அடிச்சு ராமனை போட்டாரு, ஆனா அங்க ராமத்தை அடிச்சு இது கொண்ட ராமத்தை அடிச்சு எனக்கு ராம வேணாப்பா நான் பட்டையை கொடுக்கிறேன் என்று மாறினார். யாரு இப்ப சிவன் அணங்குறவங்கள 63 நாயன்மார்கள் சொல்றோம், பெருமாள் அணங்குறவங்கள 12 ஆழ்வார்கள். இப்ப நாயன்மார்கள் 60 ஆண்கள் 3 பெண்கள். யாராரு? மங்கையர்கரசர், இசைஞானியார், அங்கே புனிதவதியார் சொல்லக்கூடிய கரக்கலமையார். இதையும் பண்ணணும், உண்மையோட பாராட்டணும். ஒரு 3 நாள் மட்டும் சம்பவம். 3 பேர் யாரு கேட்டேன், யாருமா அந்த பெண்கள்ல வர 3 பேருக்கு? இசைஞானியார் சரியா சொல்லிடுச்சு, காரைக்கிழமை சரியா சொல்லிடுச்சு, நியாயமா மங்கையர்கரசர் சொல்லணும், புனிதவதியார் புனிதவதியார் காரைக்கிழமை 7 பேர் தானே. அது கூட தெரியாத அறிவு ஜீவிகள் சமணத்தை முடித்து சைவத்தை தலைத்தவங்க சிலர் அதற்கு ஒரு பக்கம் அப்படி எடுத்துருவோம். ஏன்னா அதை சொன்னா அங்கிட்டு ஒரு மணி இழுத்துட்டு போயிடும். ஏற்றத்துக்கு வந்துடுறேன். இப்ப இது நாம மரக்கூடியவர்கள் 18 ஆண்டாள் வந்துடும். 11 ஆண்கள் ஒரே ஒரு பெண் ஆண்டாள், ஆண்டாள் ஒரு பெண்மணி. இதுல 4வது ஆழ்வார் யாருன்னா
அவர் பேரு திருமழிசை ஆழ்வார் பேரு. அவர் பிறந்தது மழிசைன்ற ஊர்ல. ஒரு முனிவருக்கு முனிவருடைய மனைவிக்கும் பிள்ளையா பிறக்கிறாரு. கை கால் இல்லாம பிண்டமா பிறக்கிறாரு. இந்த பிண்டத்தை வச்சு இதெல்லாம் கூட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியை தூக்கி போட்டு அப்பா அம்மா போயிடுறாங்க. அந்த வழியாக ஒரு வயதான வயோதிகரும் வயதான மூதாட்டி வர்றாங்க, பாக்குறாங்க, பிண்டத்தை எடுத்து வளர்க்கிறாங்க. இறைவன் அருளால என்ன ஆகி போச்சு, அந்த பிண்டத்துக்கு கை கால் முளைக்க ஆரம்பிச்சு. முளைக்க ஆரம்பிச்சே அந்த தாய் பித்தெடுக்கல, பால் கொடுக்குறாங்க. பால் சுரக்குது. இவன் மிக அறிவில் சிறந்தமாக மாறிவிட்டா ஆரம்ப காலகட்டத்துல மாறிட்டாரு. அவரும் ஏற்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்துட்டார். இந்த நேரம் பார்த்து அவர் குடிச்ச மிச்ச பாலை குடிச்ச ஒரு கிழவி தன்னுடைய கிழமை மாறி இளமை ஆயிட்டா. இளமையானவன் சும்மா இருக்கணும்ல. இந்த கிழவி என்ன பண்றா, யார் சொல்றீங்க? ஏங்க கதையிலங்க இல்ல இல்ல, அந்த கிழவி குமரியா மாறி என்னை திருமணம், உன்னை கிழவியா இருக்கணும், உன்னை குமரியா மாத்தி கொண்டாந்தது நான் தான். நீ என்னைய கட்டணும் தெரியும். உனக்கெல்லாம் எவ்வளவு ஒரு சேட்டை உனக்கலாம். யார் சொல்றா? இவனே இவளா? வள்ளி நாயகம் கதைக்குள்ள குதிச்சு வள்ளி நாயகம். நீங்க குதிச்சீங்கல்ல, உங்களை மட்டும் பல்லு கூட வரல. நீங்க குதிக்கிறப்ப நான் கட்டை உங்க பல்ல உதுக்குறோம்னா இப்ப நீங்க வந்து நீ பீராங்க. நீ மட்டும் குதிச்சல, நானும் குதிக்கிற பேசாம. இந்த கதை இருக்காதையா? இருக்காதையா? இருக்காதையாம்மா? இருமா இருக்கியா? அப்ப பேசாம இல்ல. நான் என்ன இனிமேலு அமைதியா இருக்கு. சொல்லுங்க. கிளட்டி சிரிக்கி உனக்கு இவ்வளவு குமராடி இருங்க. தெரியல. ஒரு சொந்த கூட நான் ஒத்துக்குவேன். அந்த கல்லட்டு சிரிக்கிறீங்க எங்க இருங்க, அதெல்லாம் சொல்லாம கதையில் இருக்கு. இது தர்மமா? இன்னையோட ஒரு 2 மாதம் சின்ன போறாங்க. சரி கதையில என்ன ஈரு, என்ன ஈரு, என்ன இவ்வளவு ஈடு போற, என்ன கட்டணம் நிக்கிற கதையில் கேட்கிறான். திருமணம் செய்வார் எப்படி நீ என்ன கட்டணும் என்றால் கதையில் இருக்கா இல்லையா? ஆமா ஆமா. கேளடி குமரியா மாறாளா? மாறாளா இல்லையா? வாய் மட்டும் பேசிட்டே இருக்கா. ஏடி வாய் பேசுற? ஏன் வாய் பேசுற? ஏடி வாய் பேசுற? திருமணம் பண்ணு சொல்றீங்க. உனக்கு நான் பிள்ளை போனேன், எனக்கு நீ ஆத்தா மாதிரி. உன்னை எப்படி நான் திருமணம் அதை கேவலப்படுத்துறீங்க? இந்த வேலையை பாருங்க. இந்த கொளுத்தி போற வச்சுக்காதீங்க. பொட்டியை நம்பிக்கிறாதமா கதையில் இருக்கு என்று இந்த மனுஷியார் சொன்ன உடனே அந்த தாய் முக்தி அடைந்து அவ போயிட்டா சிவனை வேண்டி அப்ப ஒரு பெண்ணுடைய ஆசை இணங்குவதற்கு தான் காரணம் அமைந்ததுக்கு இந்த சமயம் காரணமே என்று தான் போட்டிருந்த சமயத்தை சென்று அழிச்சது நீ சொன்ன சமயத்தை சின்ன இட்டுக் கொண்டார். அப்ப திருமண செய்யாளர் தான் போட்டு இட்டு இருந்த பட்டைய ராமத்தை அழிச்சு பட்டையிட்டுக் கொண்டு சிவவாக்கியாரான மாதிரி அவர்தான் பிற்காலத்தில் ஆழ்வாராக மாறார். கேட்ட கேள்விக்கு சரியான கதைக்குள்ள சரியா சொல்லலாமா? ரொம்ப அருமையா சொல்லுங்க. கடுப்புல சொல்ற மாதிரி வள்ளிநாயகம் வள்ளின்ற கதாபாத்திரத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஒரு வார்த்தை தவறா நான் பேச மாட்டேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அதனால பார்த்த மாப்பிள்ள இல்லமா பேச மாட்டேமா. பார்த்த மாப்பிள்ள முடிவு பண்ணுமா கட்டிக்கிறியா? எப்படி உன்னுடைய வாங்க மாசம் அவர் பிரம்மச்சாரி. அந்த என்ன இருக்குமா அவருக்கு? நீங்க ரெண்டு ஒரு முடிவு எடுக்க கூடாது. சொன்னது காரணம்னா இப்ப ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, கசாயம் குடிச்சா உடம்பு சரியா வந்துடும். அந்த குழந்தை கசாயத்தை குடிக்குமா? என்ன வரும்? உடச்சி வாயை வச்சு ஊத்துறோம்ல, அது மாதிரி நீ அஞ்ஞானம் இருளில் மூடி இருக்கிறாய். உனக்கு விஞ்ஞானத்துக்கு மூத்த முருகனை திருமணத்தை வைப்பதற்கு இப்படித்தான கூற வேண்டும். வள்ளிநாயகம் முருகனை விட்டாங்க ஒரு பேரோட கட்ட மாட்டேன். அப்பயா மாதிரி தமிழுக்கு தொண்டு செய்ய போறியா? இனிமே என்ன நீ கிளம்பிய போற? இளவி என்றால் தலைவியில் அர்த்தம். இப்பவே நீ கிளவி தானே, தலைவி தானே எடுத்துக்கு. இப்பதான் நல்ல பருவம். இதை விட்டுட்டு உங்களுக்கு பேத்தி பண்ண வேணுங்க. நான் கூட உங்களுக்கு வயசு 35 இருக்குங்க. 32 வருஷம் நீங்க ஊருக்கு வரீங்க. என்ன நடக்குது? 7 வருஷம் 10 வயசுல நான் 21 வருஷம் இந்த மாதிரி தெரியும். நீங்க எதை விட்டதான் மாமா, என்னை விட 2 வயசு போவோம். இன்னும் 50 வருஷம் வச்சு எங்க கழிச்சு ஒழிங்க இருப்பியா? இதே இளமையோட இருப்பீங்க. அதனால பார்த்த மாமா உங்களுடைய சிறப்பு சுருக்கமாக கேள்வி
ஊர்வலம் கட்டிக்கவே மாட்டேன். என்ன வாங்க தத்திரி முடிச்ச வாயா இருக்கு போல ஒரு பாட்டை 2 வரையாச்சும் மாட வரியா கலைஞருக்கு அந்த 6 மணி ஒரு பாட்டு கூட பாட வேணும் பாடுங்க பாடுங்க. ஐயா உன் சவடாக்கா பாட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா வைக்க பார்த்த மாப்பிள்ளை முருகப்பெருமான் சத்தம் பண்றத நீ எதையும் அங்கே பார்த்து சுத்திட்டு இருக்க. யாரை பார்த்து அவர் நாடகம் வந்திருக்காரு. சரியில்லை உன் நடவடிக்கை. நீ காட்டு கத்த நின்று கட்டிக்கிட்டு அங்கே பார்த்து இருக்க. நாடகம் வந்திருக்காருமா. வடிவேலு கோவிலுக்கு தான் கல்யாணம் வானகமோ வையகமோ ஊர்வலம் வடிவேலு கோவிலுக்கு தான் கல்யாணம் வானகமோ வையகமோ ஊர்வலம் தான் கட்டிக்கிட்டா கொண்டாட்டம் பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா கொண்டாட்டம் கல்யாணமா கல்யாணம் நடத்திக்கவே கல்யாணம் கல்யாணமா கல்யாணமா வள்ளி கேட்டு கல்யாணமா. யாருன்னு பெரிய மனுஷன்? கருமல ஜெய மாதவன் தானமா ஆமா பெரிய மனுஷன். முருகப்பெருமான் தாமா பார்த்த மாப்பிள்ள கட்டு கட்டிக்க முடியாது. மண்டை இப்படியா இருக்கு இப்ப ஆடிய மாட்டியா அல்லளவு நெஞ்சத்திலே கண்டை நிகழ்ந்து வந்ததில்லை. அல்லளவு நெஞ்சத்திலே கண்டை நிகழ்ந்து வந்ததில்லை. எனக்கு இஷ்டமில்லை, வாங்குவதற்கு சட்டமில்லை. கடவுள் தந்த தெய்வம் என்றாலும் கணவன் என்று சொல்லு. சுவாமி சாமி அவர் வேணாம். அம்மாடா, என்னது? சொல்லுங்க. இன்னைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க தாலை இறங்குறமா இல்ல எல்லாம் இருக்கணுமா இல்லைங்க, நீங்க ஒரு பெண்ணா மாறி ஏற்கனவே உங்களுடைய அக்கா தமைகளை எப்படி விநாயகருக்கு கட்டி கொடுத்தீங்களோ அதுபோல பெண்ணா ஒரு மாடி மோகனை நீங்க கட்டி பொம்பளையா நீங்க மாறி இதுக்குமே தாடி கேட்ட மூடி விடுறோம் இப்ப நிலம் வறண்டு போச்சு என்ன தேவை நீர் வேணும், வீடு இருண்டு போச்சு வெளிச்சம் வேணும், தாடி மூடி, பூட்டுக்கு சாவி, உரலுக்கு குளவி. ஏன் சாமி நீங்க கேட்கறது சரியா அம்மிக்கு சொன்னாங்க. அம்மிக்கு குழவி சரி எங்க உங்க ஊர்ல உரலுக்கு குழவி விடுவாங்க ஆட்டு வரலன்னு சொல்லுவோம், அது குளவி. பேர் என்னன்னு சொல்றோம் மாட்டு வர குளவின்னு சொல்லுவாங்க. உரலுக்கு பாவம் ரொம்ப அறியாத பிள்ளை பாவம் உரலுக்கு என்ன தேவை கூட தெரியல உனக்கு வெக்கமா இல்ல உரலுக்கு என்ன தேவைன்னு கூட இல்ல இல்ல அது உனக்கு தேவை அது தேவை எது? உனக்கு வேணும், இப்போதைக்கு வேணும். என்ன தலையடிச்சு கொள்றதுக்கா பாருங்க, இப்போதைக்கு வேணும். அபச்சாரம் அதாவது நீங்க தவறா புரிஞ்சு கொண்டீர்கள் நெல் இருக்கு நெல் எப்படி நீ அரிசியா மாத்துவ இடிச்சுதான் அவங்க நீ எதுல போட்டு இடிப்ப உரல்ல போட்டு உலக்கை போட்டு தேவையில்லை அதுதான் உனக்கு தேவை புரியலையா அரிசி சாப்பிடுறதுக்கா? உங்க திங்கிறதுக்கு நீ உங்க குடும்பத்துல போய் வாழ்றதுக்கு கட்டு அதுக்குதான் பேசி- அதெல்லாம் நடக்கணும்னா நீ ஊரை கட்டிதான் அதே இப்ப ரைஸ் மில் இருக்கு, அதுல போய் அரைச்சிட்டு வந்துடுறோம்.
2 நாள்ல செத்தான். அப்படி சொல்லாதீங்க. ஐஸ் மேல போட்டு அரைக்கிறான். ஒன்னே போட்டு அரைக்கணும் முதல்ல. நெல்லுக்குங்க சோறாக்கி சாப்பிடணும்னா அரிசி வரும்ல, அதுக்காக சொல்றேன். என்ன நவீனம் இல்லையா? கதையின் மறுபடி என்ன மட்டும் அப்படியே ராவடி இல்லாம அந்த காலத்துல வந்து பேசிட்டு இருக்கேன். முருகப்பெருமான பார்க்காம முடிவு சொன்னேன் பார்த்து நெல்லி இடிக்க மாட்டார். கேட்டு தெரியுமா தானே? ஏவெல்லாம் பேசாத. ஒரே வார்த்தை முருகனை கட்டிக்க மாட்டியா? மாட்டேன். அப்ப நான் என்னைய அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியாயிரும். ஓ, அவமானப்படுத்துறது நான் பேசுறேன். முழுசா கேட்கறான். ஆவான்னு கத்துறா கட்ட முடியா முருகனை? ஆனா கத்துலே நான் முடிவு பாக்குற மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முடிவு நான் கத்துறாங்க. நீ முருகனை கட்டாம கட்ட மாட்டேன். பாத்துறமா பார்க்கலாமா? அது பார்க்க வேண்டும். அவசக நீ எடுத்து அவனையோ இரு பாட்டை விமானத்தை சொல்லும் விமானத்தை கேளாமா? சொல்லி போக இனத்தினாமே கவலை கொள்ளாதே மாளிகை போடாதே சொல்லும் வார்த்தை கேளாமா? அந்த வார்த்தை கேட்கிறீங்க இல்ல நான் என்ன பண்ணதை நீ பார்த்தீன்னு அந்த வார்த்தை நீ கேட்ட இப்ப என்ன வார்த்தை நீ சொன்ன அதுதான் கேட்கிறேன். அன்பில்லா கண்ணை குட்டி அறிவில்லா கல்வி குட்டி அன்பை குடி கொடுக்குறோம் அறிவை குடி கொடுக்குறோம் ஞானத்தை ஏமா ஒருத்தவங்க திருமணம் பண்ணி வைக்கிற பேர்லாம் கூட்டிட்டு உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுதான் கூட்டி இதுக்குமே வித்தியாசம் இல்லையே பாவம் பச்சைமா புரியுது. உன்னை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டும் என்றே விட வேண்டேன். இன்று மாலை சூரிய அஸ்தமக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என் பெயர் நாரதம் அல்ல, இது பிரம்ம முகூர்த்தம் அல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். புரியுது. முருகனை திருமணம் செய்யாமல் இன்று மட்டும் அல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். நாராயணம் விடவே வேணாம். போங்க. ரசீது போட்டா விட மாட்டான். ஏப்பா இல்ல சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? நான் கேட்கிற கேள்வி ரொம்ப கொடுமை பரவாயில்லையா? என்ன பயம்லாம் பேசுற? என்ன காரணம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா பாடுறோம், நம்ம புராணம் பேசுறோம், நம்ம ரொம்ப அழகா திமிரு தானே. அந்த வேலைக்கு போறதே கிடையாது. சரி. எப்பொழுதுமே தற்போது பேசுவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லுங்க. அப்பா சரி, இந்த தாத்தா சொல்றது நீ கேளு. நிக்கிறாரு எப்பவே சொல்லுவீங்க. இந்த ஆதரவோட இதை வச்சு பேர் வாங்கினாங்க நிகழ்ச்சி வேணவா அந்த வேலையை எடுத்துக்கொண்டு சீக்கிரமா ஓட ஓடி வாருங்க. இவரை பேசும் நடவடிக்கை செலவில் சரியவில்லை. அதாவது என்னை மட்டும் தூக்கி செல்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன்.